மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி உலக செய்திகளை இன்றைக்கும் முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறது ஈரான் சம்மந்தப்பட்ட செய்திகள் தான். அதோடு சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி அரபு நாடுகளில் இருக்கிற நம்ம லேபர்ஸ் படும் பாடு, நம்மளுடைய ஒர்க்கர்ஸ், இங்கேருந்து போய் ஒர்க்கர்ஸு, அது தனி டாப்பிக்காக பேச முடியும். இப்போது ஒரு ரெண்டாக பிரிச்சுருவோம். ஒன்று ஈரான் என்ன நடக்குது, ஈரானில் கொதிநிலை கொஞ்சம் கூட குறையலை. அங்கே என்னென்னா இன்னும் மிரட்டல் நடந்துக்கிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தையை கூப்பிட்றாங்க. இப்போ போர் நடக்குமான்னு நம்ம போருங்கிறது அவ்வளோ ஈஸி, சாதாரண. நம்ம பார்க்குற நேயர்கள் சில நேரத்தில் பின்னூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போர் நடக்கும்போது சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் ஒன்று நடக்க காணமே அப்படின்னு என்னமோ தீபாவளிக்கு ராக்கெட் விடுற மாதிரி, பட்டாசு வெடிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கேட்குறாங்க. அது தவறானது. போர் அப்படிங்கிறது இப்போ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ போர் நடந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியா 20-25 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிடும். நமக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட் இது எதுவுமே கிடைக்காது. கடைசியில் அதாவது எங்கே போர் நடந்தால் இங்கே இந்தியா அப்படி பாடாப்படும்னா அப்போ உலகம் எந்த அளவுக்கு இருக்கும், அரபு நாடுகள் மொத்தத்துக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இது போருங்கிறது ஒரு விளையாட்டு இல்லை. இது உண்மையிலேயே மனித குலத்துக்கு ஒரு கேடான விஷயம். ஆனால் ஒரு கோஷ்டி அந்த காலத்தில் 80களில் படங்களில் சினிமாவில் என்ன செய்வாங்க, ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்கும். அந்த சந்தையில் ஒரு மிகப்பெரிய ரவுடியோட ஆட்கள் மிரட்டிகிட்டு இருப்பாங்க. ஏய் மாமூல் கொடு எல்லாம் வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லை, அந்த கடையை இது என் பேரில் கடை, நீ நடத்திக்கோ, இவ்வளோ காசு கொடுத்துரு அப்படிம்பாங்க. இப்படி கடை ஒரு மார்க்கெட்டை கையகப்படுத்தி வசூல் பண்ணுறதை விட மோசமாக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, எனக்கு அந்த குரூட் ஆயில் எல்லாத்தையும் எனக்கு கொடு, நான் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அது என்னோடய கரன்சியிலே கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எவனாவது கொஞ்சம் வாலாட்டினான்னா அந்த நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணி அந்த தலைமையை மாற்றி தூக்கி போட்டு நான் எனக்கு தேவையான ஆட்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லா விதமான கேவலமான விஷயத்தை பூரா அமெரிக்கா பண்ணுது. அதுக்கு வேட்டை நாய் மாதிரி ஒரு பக்கம் இஸ்ரேல் இருக்குது, இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் அவனோட சேர்த்து ஜால்ரா பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் என்ன இதென்ன தண்டா தஸ்கம் எல்லாம் பேசுவாங்க. உண்மையிலேயே கேடுகட்ட கேவலமானவங்க அந்த கோஷ்டி எல்லாமே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அரபு நாட்டில் போய் இருந்து பார்த்துருக்கேன், அந்த மக்கள்கிட்ட பார்த்து பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈராக்கில் இப்போ சதாம் ஹுசேன் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈராக் மக்கள் வறுமையில் இருந்தாங்க. நான் துபாயில் ஈராக் மக்களை கொஞ்சம் பேரை பார்த்து நான் பேசியிருக்கேன். அங்கே பேசினா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தா, கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் ஒரு அரைகுறை இங்கிலீஷ் தான், அவங்க பேசின வார்த்தையெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசினாங்க. ஆனால் சரி, இதுக்கு முன்னாடி சதாம் இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, சதாம் இருக்கும்போது ஒரு மாதிரி பயங்கர கண்ட்ரோலாக ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா இருந்துச்சு லைஃபு அப்படின்னாங்க. அதுக்காண்டி சதாம் ஹுசேன் சூப்பர் அப்படின்லாம் இல்லை. அவங்களுக்கு என்னென்னா, யாரோ ஒரு ஆட்சியாளர், அது ஆட்சி ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன, நமக்கு வேலைக்கு சோறு கிடைக்குதா, படுத்து தூங்குறதுக்கு இடம் இருக்கா, போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கா, நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு எளிய சாதாரண மக்களோட தேவை. இந்த எளிய மக்கள் தான் உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே ஒரு 90% மக்கள் இருக்காங்க. 10% தான் முன்ன பின்னா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. அப்படி தீர்மானிக்கிறதுல உலகத்தில் எல்லாத்தையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம்னு சொல்லி யூதர்கள் கையில் எடுத்துக்கிட்டு எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷமாக அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா பேங்கிங் செக்டர் அவங்க தான் இருக்கிற, அத்தனை கார்ப்பரேட்டு மாதிரி பிராண்டிங் பூரா அவங்க கையில் தான் இருக்குது. இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்தை பூரா ஆட்டி படைக்கணும். இன்னும் எத்தனை வருஷம் தான் ஆட்டி படைப்பீங்க? அப்போது ஏதோ ஒரு காலகட்டம் மாறும்ல. எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சின்னு ஒரு வீழ்ச்சின்னு இருக்குது. அந்த வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கதா தோணுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஈரானை அடிபணியை வச்சா இங்கே சைனாவை அடிபணியை வச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் சைனா அதை விட தாண்டி வளர்ந்து நிற்கிறான். சைனா அடிபணியை வைக்க அது ஈஸி இல்லை. ஈரானை அடிபணியை வைக்கும்போது சைனா என்ன பண்ணுவான், அவனோட ஆயுதங்களை கொடுத்து அவனோட சப்போர்ட்டை கொடுத்து எல்லாம் பண்ணுறதுனால ஈரானை அடிக்க முடியல. ஈரானை அடிக்க முடியலன்னு சொன்ன உடனே, நான் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ரவுடி, இந்த உலகத்துக்கே நான் பெரிய ரவுடி, என்னால் அடிக்க முடியல, நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் தாட் போட்டுன்னு வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அவங்க வெறி பிடிச்சி அலையிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்ரேல் நெத்தன்யாகு, அந்த ஆள் எப்போவோ ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டிய ஆள், இன்னும் போகாமல் அப்படியே உருட்டிட்டு தான் அலையிறாப்புல. ஸோ அந்த ஆளுக்கு எப்படின்னா, நம்ம நாடு நாசமாக போனால் பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது, எனக்கு என்னோடய எதிர்காலம் இதோட முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு அலையிறாப்புல அந்த நெத்தன்யாகு. நமக்கு அவங்க வேண்டப்படாத அப்படிலாம் கணக்கில் கிடையாது. ஆனால் என்னென்னா, உண்மையிலேயே ஒரு நாசமாக போன ஒரு 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 நாசகார ஆள் தான் நெத்தன்யாகு. அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஜால்ரா போடுற ஆள். ஏன்னா இவங்க எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இவங்க படுத்துகிற பாடு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி சூழலில் இப்போது போர் நடக்குமா நடக்காதாங்கிறது ரெண்டாவது. ஆனால் நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்கள். ஈரானுக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த
நெருக்கடியில் ஈரான் வந்து பணியுதா அப்படின்னா ஈரான் வந்து பணிகிறதா இல்லை. இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய போகிறாங்க? ஏற்கனவே யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்துருச்சு. இந்த கப்பல் வந்துக்கிட்டு இருக்கு. ஜெரால்டு ஃபோர்டு கப்பல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு துணை கப்பல்களாக ஒரு நிறைய கப்பல்கள் எல்லாம் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. F-35 அந்த F-35 வந்து ஸ்டெல்த் விமானம் ஆக்சுவலாக அதை வீழ்த்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்போ வந்து சைனாவோட மிஷின் வாங்கி வச்சுருக்காங்க. அதை ஸ்டெல்த் விமானத்தை வீழ்த்துறதுக்கு என்ன எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈரானில். ஸோ நீயா நானான்னு போட்டியில் கடைசியில் வந்து எளிய மக்களோட வாழ்க்கையை பூரா மறந்து போய் அவங்க வந்து விவசாயம் பார்ப்பாங்களா, இண்டஸ்ட்ரி நடத்துவாங்களா, அல்லது கடை நடத்துவாங்களா, வியாபாரம் பார்ப்பாங்களா, இம்போர்ட் பண்ணுவாங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த சண்டையை வச்சுக்கிட்டே எத்தனை வருஷம் தான் ஓட்ட முடியும்? அப்படியே 46 வருஷமாக ஈரானில் வந்து சேங்ஷன் பண்ணி ஒழுங்காக உருப்படியாக வாழ விடாமல் ஆக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் வந்து உங்களுக்கு போராட்டம் நடக்குது, போராட்டக்காரர்களை கை வைக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்னமோ பெரிய மனித குல இதுக்கு ரூல்ஸ் பேசுகிற மாதிரி தான். ஆனால் எது இருந்தாலும் கூடி சீக்கிரம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். அது அழிவோ ஆக்கமோ ஏதோ ஒன்று. அமெரிக்கா வீழ்ந்தால் மட்டும்தான், அமெரிக்கா வீழ்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இஸ்ரேல் வீழ்ந்துடும். வீழ்ந்துட்டா அப்புறம் இங்கே வந்து பாலாறும் தேனார் ஓடுமான ஓடாது. அவங்கவுங்க நாட்டை அவங்கவுங்க பார்த்துக்கறட்டும். ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைன்னு அவன் பாட்டுக்கு தனியாக போயிடட்டும். நீ போய் ஏன் ஆதிக்கம் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி தான். அவன் நாடு அவன் பார்த்துக்கறட்டும். நீ ஏன் வந்து இப்போ வந்து ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான். ஸோ இது ஒரு பக்கம் ஈரானோட விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தா குவைத்தில் வந்து குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி KNPC அப்படிங்கிறதுல தொழிலாளர் போராட்டம். அது வந்து இப்போ அரசு ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் பண்ணுது. இந்த மாதிரி உண்மையிலேயே இப்போ வரைக்கும் மனித குலத்தில் அடிமை முறை மாதிரி கிட்டத்தட்ட என்ன வேலை கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாஸ்தவம் தான். அங்கே போயாச்சுன்னா ஊருக்கு படம் நினச்சா திரும்பி வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு லேபர் லாவில் உண்மையில் இன்னும் மோசமாக தான் இருக்குது. அது சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு எல்லாத்துக்கும் பெருமளவு பொருளாதார ரீதியாக உதவி பண்ணது அரபு நாடுகள். அதில் மறுக்கக்கூடிய விஷயமே இல்லை. அவங்க வந்து மன்னராட்சி இருக்குது, அமெரிக்காவுக்கு அடிபணிகிறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் நமக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக நம்ம மக்களுக்கு பெரிய அளவுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மறக்க முடியாது. அதே நேரத்தில் பழைய மாதிரியே இன்னும் வந்து அப்படி நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அது தவறு இல்லையா? இன்றைக்கி இந்தியா, தமிழ்நாடு, ரொம்ப குறிப்பாக தமிழ்நாடு பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்குது. நமக்கு வேலைக்கு வந்து வடநாட்டிலேருந்து வந்து குமிஞ்சிட்டு இருக்காங்க. எத்தனை லட்சம் பேர்? கிட்டத்தட்ட 1 கோடி பேரை தாண்டி இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். அப்படிங்கும்போது நம்ம ஆட்களுக்கு வேலை இல்லையா? வேலை இருக்குது. நம்ம ஊரில் வந்து நம்ம ஆட்களுக்கு வேலை செய்யணும். அங்கே போய் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்காக விசாவுக்கு காசை கொடுத்துட்டு அங்கே போய் லேபராக ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கடைசியில் பார்த்து என்ன மிஞ்சுதுன்னா மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பளம். ஒரு 100 குவைத்து தினார் அப்படின்னா 229 30,000 ரூபான்னு வச்சுக்கங்களேன். அவங்க பார்த்தா 60-70 தினார் வந்து சம்பளம் கொடுக்குறாங்களாம். அப்போ என்னாச்சு? 22,000 25,000 சம்பளத்தை வாங்கிட்டு அந்த சம்பளத்தை இங்கே சாதாரணமாக லேபர் வந்து ஒரு கட்டட வேலைக்கு மேஸ்திரி கூட அசிஸ்டண்ட்டாக போனால் கூட ஒரு நாளைக்கு வந்து 800 900 கிடைக்குது. அப்போ வந்து 20 நாள் வேலை பார்த்தாலே நமக்கு வந்து இங்கே குடும்பத்தோடு இருக்கலாமே. அந்த மாதிரி இல்லாமல் அங்கே போய் இதே லேபர் வேலைக்கு அவங்க வந்து 50,000 80,000 கொடுக்குறாங்களா? அப்போ போகலாம். ஏன்னா நமக்கு இங்கே விட அங்கே 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு போகலாம். இன்னும் வந்து ஏன் இந்த மோகம் அப்படின்னு தெரியல அங்கே. ஏன்னா நம்ம வந்து அடித்து பிடிச்சி போகிறதுனால அவன் அப்படி தான் மோசமாக நடத்துவாங்க. அதே மாதிரி ரொம்ப எப்போவுமே சொல்கிறது, நம்ம இந்திய தூதரகம் உண்மையிலேயே நம்ம லேபருக்காக நம்ம தொழிலாளராக இருக்காங்களே அந்த நண்பர்கள் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பணத்தை அனுப்புகிறாங்க. அந்த பணம் வேணும், ஆனால் அவங்களை கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்திய தூதரக அதிகாரிகளோட அலட்சியமும் அவங்க நம்ம மக்கள் நடத்துகிற விதமும் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த இதில் செய்திகளில் நம்ம சந்திப்போம். நன்றி.